உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. முயற்சி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருளாக இருக்கிற மனிதர்கள், சாதனையாளர்கள், பெரியவர்கள், இப்படி பல பேரை ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தரை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் சமீபத்தில் நமக்கு பரிச்சயமானவர் இல்லை. இந்த தமிழ் மண்ணினுடைய பெரிய அடையாளங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய மூவேந்தர்கள் அப்படிங்கிற பெருமைக்குரிய சேர சோழ பாண்டியர்களில் சேரர் குலத்தில் தன்னிகர் இல்லாத ஒரு புகழ் அடைந்த ஒருத்தரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முயற்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நிகழ்ச்சியில் ஒரு சேர மன்னனுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரிதானே? சேரன் செங்குட்டுவன் சேர மரபினர்களில் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டவன். முயற்சிக்கு சேரன் செங்குட்டுவன் ஒரு சரியான பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? கண்ணகின்னு ஒருத்தி தன்னுடைய நாட்டுக்குள்ள வந்து வானுலகம் புகுந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ணகிக்கு செல வைக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு பண்றார். அரசவையில் அந்த பேச்சு போகுது. அப்போ எப்படி நம்ம செல வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது ஒரு அமைச்சர் எழுந்து சொல்றாரு, நம்ம பொதிகை மலையில இருந்து கல் எடுத்து காவேரியில அதை நீராட்டி அந்த கல்லுல நம்ம கண்ணகிக்கு செல வைக்கலாம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லும்போது திடீர்னு இன்னொரு அமைச்சர் எழுந்து பேசுறாரு, இல்லை இல்லை, நம்ம இமயத்திலிருந்து கல் எடுத்து கங்கையில நீராட்டி நம்ம செல வைக்கலாம் அப்படின்னும் போது ரெண்டு ஆப்ஷன் சேரன் செங்குட்டுவன் முன்னால வந்துச்சு. ஒன்று, அவர் நினைச்சாருன்னா பொதிகையிலிருந்து கல் எடுத்து காவேரியில நீராட்டி இருக்கலாம், அது ரொம்ப சுலபமாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன முடிவு பண்றாரு, இல்லை இல்லை, இமயத்திலிருந்து கல் எடுத்து கங்கையில நீராட்டி தான் நம்ம கண்ணகிக்கு செல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த தருணத்துல தான் கனக விசயர் அப்படிங்கிற ரெண்டு பேர் இங்க இருக்கிற சேர சோழ மன்னர்களை இகழ்ந்துரைத்தான்ங்கிற செய்தியும் வருது. இந்த வரலாற்றை நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நமக்கு தெரிஞ்சு வரலாற்றில் கிடைக்கிற தமிழர்கள் வடக்கே மிக தூர பயணம் செய்த போர்களிலே ஒன்று சேரன் செங்குட்டுவன் செய்த இந்த போர். கங்கை வரைக்கும் தன்னுடைய பெரும் படையை கொண்டு போய் போர் செய்யறான். இங்கிருந்த பல தமிழரசர்கள்லாம் நம்பவே இல்லை, அது பண்ண முடியாது, இது வெற்றி கிடைக்குமான்னு தெரியாதுன்னப்போ செங்குட்டுவன் தன்னுடைய முயற்சியை நம்பினான். தன்னால வெல்ல முடியும், இமயத்துல கல் எடுக்க முடியும் அப்படின்ற பெரிய உறுதிப்பாட்டோடு போனான். இளங்கோவடிகள் இப்படி பதிவு செய்யறாரு, தேவ அசுர போர் 18 ஆண்டுகள் நடந்தது, ராமாயண போர் 18 மாதங்கள் நடந்தது, மகாபாரத போர் 18 நாள்கள் நடந்தது, சேரன் செங்குட்டுவன் கனக விசயரோடு செய்த போர் 18 நாழிகைகள் நடந்தது அப்படின்னு பதிவு செய்யறார். ஒரு 18 நாழிகையில கனக விசயரோடு கூட வந்த 1000 வடநாட்டு வீரர்களை வென்று இமயத்தில இருந்து கல்வடித்து அதை எடுத்துட்டு வந்த கங்கையில் நீராட்டி மிகப்பெரிய பயணம் செய்து தமிழகத்துக்கு மீண்டு நம்ம கண்ணகிக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்பி பெருமை சேர்த்திருக்கிறார் சேரன் செங்குட்டுவன். அவருடைய கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒன்னை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா பெருசா செய்யணும். நம்முடைய எல்லை, நம்முடைய லட்சியம், நம்முடைய கனவு இதெல்லாம் பெருசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம சேரன் செங்குட்டுவன். அது மட்டும் இல்லாம அந்த பெரிய கோல், அந்த பெரிய எல்லையை அடையணும்னா எந்த விதத்திலும் எங்கேயும் நிற்கக்கூடாது, தடபடக்கூடாது, முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் செங்குட்டுவனுடைய கதை ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருடங்கள் பயணம் செய்கிறார். இங்கிருந்து அங்க போறதுக்கு 2 வருடம், திரும்ப அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 2 வருடம், 4 வருடங்கள் கிட்ட இந்த பயணத்தை மேற்கொண்டு இன்னைக்கு கண்ணகி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய கண்ணகியினுடைய மங்களாதேவி கோயில் இருக்கு அப்படின்னா அந்த சிலை, அதுக்கு பின்னால் இருக்கிற செங்குட்டுவனுடைய இந்த படையெடுப்பு, இது எல்லாம் என்ன கேட்டா இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெரும் முயற்சி என்கிற சொல்லினுடைய அடையாளங்கள்னு சொன்னா சரியா இருக்கும்.